ஹலோ ஹலோ ஹலோ, யாரு போன பண்ணிட்டு பேசாம இருக்கிறீங்க? பேசுங்க, யாரு நீங்க? விசாலாஜி, நான் சிதம்பரம் பேசுறேன். ஐயா ஐயா, நீங்களா பேசுறீங்க? ஐயா என்ன ஐயா? நான் போன் பண்ணுவேன்னு நீ எதிர்பார்க்கல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் நான் போன் பண்ணேன். நீங்க என்ன தப்பு பண்ணிய? அதுவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு? ஃபங்க்ஷன்ல சிவகாமி நடந்துகிட்ட முறையை சொல்றேன். அதை நினைச்சு உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் சாலாஜி. அவங்க மனசுல பட்டபடி நடந்துக்கினாங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நம்ம மகன் மீனா என்னையே தனக்கு அப்பாவா நடிக்க சொன்னான். எந்த தகப்பனுக்கு இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது. ஐயா போன வச்சிடாதீங்க. ஐயா, உங்க மக மீனாவுக்கு கொடுத்த மோதிரத்தை பார்த்தேன். இங்கே சிவகாமிக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நம்ம மக மீனாவுக்கும் நான் தான் அப்பான்னு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ என்கிட்ட பேசுறதையே நிறுத்திடுவா. இவ வழியில பார்த்தப்ப பேசிட்டு இருக்கிறேன். அந்த சந்தோஷமாவது கிடைக்கட்டும். நெசந்தான் ஐயா, அவ இந்த காலத்து பொண்ணு. இந்த விதிய தலையெழுத்தெல்லாம் நம்ப மாட்டா. நான் என்னதான் எடுத்து சொன்னாலும் அப்பா செஞ்சது குத்தந்தான்னு இன்னமும் என்கிட்ட வாதாடிக்கணுதான் இருக்கா. ஏன் சாலாச்சி, பிள்ளைங்க கோபப்படும்படியா பெத்தவன் நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என் பொண்ணு கோபம் ஆறவே ஆறாதுன்னு நினைச்சா எனக்கு ஆத்தாமையா இருக்கு. நடக்கிறது நடந்துதான் தீரும்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு அக்கடான இருக்கிறத தவிர வேற நம்ம என்னையா செய்ய முடியும்? இன்னுமே வர்ற காலமாவது எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நம்புவோம். நானும் அந்த நம்பிக்கை தான் நாளை நகர்த்துறேன். மோகன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கேன் ஐயா. உங்களே பெங்களூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கின்னு இருக்கேன். தாய் பெத்து தகப்பையும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இவனை தாய் பெத்து தாயே வளர்த்துக்கின்னு இருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கேன். சரியா போகும். நீங்க மீனாவை பார்த்துட்டியே, அவனை பார்க்கல இல்ல, அது ஒண்ணுதான் குறை. அது போட்டு ஐயா, அங்கன வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கல்ல? சௌக்கியம்தான். நீ உடம்பு பத்திரமா பாத்துக்கம்மா. சிவகாமி வர நேரம் போனை வச்சுட்டுமா? சரியா, சரி வச்சிருங்க ஐயா. உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. சரிட்டா, வச்சிடுறேன். யாருமா இந்த நேரத்துல போனு? அத்தா, இது வந்தத்தா அந்த ஆடிட்டர் அத்தா. நம்ம ஹோட்டல் கணக்குல இதை கூட்டி கழிக்கும் போது தப்பு பண்ணிட்டாங்களாம். அத போடுற கணக்கு ஒழுங்கா போட்டு வருத்தப்படாமல வாங்க பண்ணி. ஆமா அத்தா, நான் கூட கணக்கை தப்பா தான் போட்டுட்டேன். மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? வழக்கமா பூஜை வெள்ள கரடி வரும், இங்க குரங்கு வருது. அது படம் ரொம்ப சின்னதா இருக்குப்பா. ஆச்சிக்கிட்ட சொல்லு, கொஞ்சம் பெருசா பட சொல்லி. என்ன சொல்றியா? என்ன அது? கவலைப்படாத, தட்ட சின்னதா பண்ணிடுவோம். இதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட். மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா? சொல்லு சொல்லு. வழக்கம் நம்ம காலேஜுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல மனோகரின்னு ஒருத்தைய மீட் பண்ணுவோம்ல, ஆமா. அவங்க அம்மா ஒரு மாதிரியா. ஒரு மாதிரினா? உன்ன மாதிரிதான். டேய், அதாவது சாந்தமா இருப்பாங்களாம், திடீர்னு கோவப்படுவாங்களாம். கோவமா இருப்பாங்களாம், திடீர்னு சாந்தமா ஆயிடுவாங்களாம். ஒரு நிரந்தரமாவே இருக்க மாட்டாங்க. நம்ம மத்திய ஆட்சி வரைன்னு வச்சுக்கேன். அரை பைத்தியமா? அரை பைத்தியம்னு சொல்ல முடியாது, முழு பைத்தியம் தான். மென்டலா? மென்டல். என்னால் நம்பவே முடியல மது. ஐயோ, நாங்க ஒரு இடத்துக்கு சாப்பாடு சப்ளை பண்ண போனோம்.
அந்த அம்மா அவங்க புருஷனோட வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரே ரகல புருஷனை கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன விட்டுட்டா போக முடியும்? பைத்தியம். இருமாது, அவங்கதான் மனோகரோட அம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? மனோகரோட அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறதை என் கண்ணாலே நான் பார்த்தேனே. நிஜமாவா? ஆமா. நான் சொன்னா நம்ப மாட்டேன் நீ. அப்படியா? மனோகருக்கு பின்னாடி இப்படி ஒரு மர்மம் இருக்கா? ஸ்கெலிட்டன் in the cupboard. மென்டல் ஸ்கெலிட்டன். மா, அல்வா சாப்பிடுங்கம்மா. உங்க அப்பாவை கொண்டு வந்து காட்டுன்னு உன்னை டீஸ் பண்ணல. இப்ப அவளுக்கு பதிலடி கொடுக்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம். என்ன பண்ண போற? மாது, மனோகரை விட்டு போன் நம்பர் என்ன? ஹலோ. ஹாய். மெனூஸ் காலிங். நான் மீனா பேசுறேன். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? படிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஹாட் நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னால நம்பவே முடியல. அதான் டைரக்டா ஒன்னே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ராத்திரின்னு கூட பார்க்காம ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? என்ன கேள்விப்பட்ட? உங்க அம்மாவுக்கு ஹிஸ்டரி ஆவேமே. யார் அப்படி சொன்னது? உனக்குமா? இல்ல, யார் அப்படி சொன்னது? நான் சொல்லலப்பா, ஒரே பேசுது. திடீர்னு சிரிப்பாங்களா, திடீர்னு அழுவாங்களா. என்னையா சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. கையில கடிச்சத தூக்கி அடிச்சிருவாங்களாவே. நிஜமாவா? நான் சொல்லலப்பா, ஒரே பேசுது. என்னையா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க? அது உண்மையா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. she is very normal. அவங்க எல்லாரும் மாதிரியும் தான். எங்க அம்மா கையில கடிச்செல்லாம் தூக்கி போடுற அவங்க என்ன பைத்தியமா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஜனமும் உங்க அப்பாவை நிம்மதி இல்லாம படிச்சுறாங்களாமே. நான் சொல்லலப்பா, ஒரே பேசுது. ராத்திரி பகல்ல பார்க்காம ஒரே ரகலையாமே. அப்படியா? இது பாரு, எங்க வீட்ல எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கோம். இது யாருக்கும் பிடிக்கல, அதான் இப்படி ரூமர்ல கலப்பி விட்டுருக்காங்க. எங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் படிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரம் தான் கடைசி அவருக்கு எல்லாம் செக்அப் எடுத்துக்க. என்னையா சைலண்ட் ஆயிட்ட? இது பாரு, நான் படிச்சிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நேரம் காலையில போன் பண்றதுக்கு வெடி போன. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ மேஜிக் ஷோ பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேர் தான் ஜேம்ஸ். நாங்கள் தான் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் மேஜிக் ஷோலாம் பண்ணுறோம். பாருங்கள், முதல் நிகழ்ச்சி எப்பயுமே நாங்கள் வெண்மையாக ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து உங்கள் முன்னாடி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். நோட் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைன் கலரில் இருக்குது. என்னுடைய ராமன் ஒரு மேஜிக் ஸ்டிக் எடுத்து கொடுக்குறது. பாருங்கள், இந்த மேஜிக் ஸ்டிக் மூலமாக இந்த புக்கை 1 2 3 ரைட் கிளி 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 கிளி. இப்போ அழகாக நாங்கள் ரைட்டு கிளி கிளினோடனே பாருங்கள், ஒயிட் நோட் புக்கெல்லாம் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? தண்ணி மேய்க்கிற நேரத்தில் ஒயிட் நோட் புக்கெல்லாம் பிக்சராக ஆக்கி காமிச்சோம். பாருங்க, இப்போ எப்படி இவருடைய தலையில் நாங்கள் காப்பி போட்டு காமிக்க போகிறோம். அழகாக ஒரு டச்சிப் எடுத்து அழகாக தம்பி தலையில் அழகாக பொறுத்திடும். இப்போ அழகாக இப்போ கொளுத்துறோம். எப்படி கொளுத்துறோம் பா? 1 பார்த்தீங்களா எவ்வளோ ஜெகஜோதியாக ஏறி பாரு. அழகா முதல்ல மில்கை பாயில் பண்ணும். பாருங்க, மில்க் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அழகா நாங்கள் காஃபி அழகா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த கேக்குக்கு எப்படி போறோம்னா பாருங்க, முன்னாடி நாங்கள் ஒரு ஒயிட் கலர் ரோப் எடுக்கிறோம். பாருங்க, இந்த ரோப்பை ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் 1
ஆர்டினரி ரோப்பு தான். சீதா செகண்ட் டைம், ரெண்டாவது தடவை நேராக பிடிக்கிற ரோப்பு பிடிச்சி ரெண்டாவது தடவையும் 1 2 சரி பாருங்க சாதாரண ரோப். இப்போ லாஸ்ட் டைம் ரோப்பை பொறுமையாக பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு 1 2 சரி ரைட் கீழே 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 அழகா நாங்கள் கீழே கிளினோன்னு பார்த்தீங்கன்னா ரோப் என்ன ஆச்சு பார் அழகா ஒரு ஸ்டிக்காக ஆக்கிறோம் பாருங்க. இந்த ஸ்டிக்கான ரோப்பை மறுபடியும் பிடிக்கிறோம். 1 2 3 ரைட் கீழே 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 ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து பாருங்க. இந்த பாக்ஸினுடைய மேஜிக் ஸ்டிக் மூலமா தட்டி காமிக்க. ஃபர்ஸ்ட் டைம் சீதா செகண்ட் டைம் சீதா டேட் பாருங்க. இப்போ இங்க பார்க்குற நிறைய பேர் கூட கேட்கலாம், ஜேம்ஸ் உங்க பாக்ஸ்ல ஏதாவது சீக்ரெட் இருக்கா, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் ஃபயர் பண்ணி காமிங்களேன் அப்படின்னு. என்னுடைய ராமன் ஒரு வேஸ்ட் பேப்பரை நீங்க பார்க்குற மாதிரி ஃபயர் பண்ணுறோம். பாருங்க அழகா ஃபயர் பண்ண பேப்பரை போட்ட பேப்பரை வெளியே எடுக்க. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் புட் த பேப்பர், டேக் த பேப்பர். see the second time, see the last time. பாருங்க கடைசி தடவை பேப்பரை போட்டுட்டு 1 2 3 ரைட் கீழி 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 அழகா மூடிட்டு அழகா திறந்து பார்த்தீங்கன்னா அழகா நாங்கள் ஒரு குட்டி லவ் பேர்டு ஒன்று எடுத்து விடுறோம். தண்ணியை குடிங்க. பாருங்க லிங்கம் பார்த்தீங்கன்னா ஓசி தண்ணினோன்னா பூந்து விளையாடுற குடிச்சிருங்க. பாருங்க அவ்வளோ தண்ணியை லிங்கம் குடிச்சிட்டார். பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணியை நம்ம லிங்கத்துடைய வயிற்றில் இருக்கு. பாரு இப்படியே நான் லிங்கத்தை அனுப்பேன்னு வச்சுக்கோங்களேன், லிங்கத்துக்கு நாளைக்கு வயிற்று வலி வரும். அதனால எனக்கு பயமா இருக்கு. தண்ணியை நாங்கள் எப்படி வெளியே எடுக்கிறோம் பாருங்க. இந்த எம்டி புனலை எடுத்து ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு எம்டி புனலை நாங்கள் நேராக லிங்கம் நம்ம லிங்கத்துடைய வாயில வைக்கிறோம், தண்ணி வந்து வரமாட்டேங்க. பாரு லிங்கத்துடைய மார்பில் வைக்கிறோம், தண்ணி வரமாட்டேங்க. பாரு லிங்கத்துடைய வயிற்றுல வைக்கிறோம், தண்ணி வரமாட்டேங்க. பாரு இங்கெல்லாம் வைக்கிற வரமாட்டேங்க. லிங்கம் எங்க வச்சிருக்கான்னா ரைட் 1 2 3 ரைட் கீழே 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 கீழே. பாரு லிங்கம் பாருங்க எங்கே இந்த ஊர்ற பாருங்க. இப்போ இவரை வச்சு நாங்கள் பொடலங்கான்ற ஒரு பயங்கரமான மேஜிக் ஷோ பண்ண போறோம். எங்க உங்க பேர் என்னங்க? பாருங்க சுப்பிரமணியன் வந்திருக்கார். பாருங்க இவருடைய தலைமுகெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம செந்தில் மாதிரி இருக்கிற, அதனால இவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். கையில் ஒரு கட்சி பொண்ணு கொடுக்கும். பாருங்க கட்சி பாருங்க ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே. பாரு இப்போ அழகா நாங்கள் சுப்பிரமணியனுடைய கண்ணை அழகா கேட்டேர் கெட்டனுடைய ராமன் ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கையை விட விட்டு பாருங்க. சுப்பிரமணியன் ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அழகா கை நேரம் நீட்டிக்கோங்க பார்க்கலாம். அழகா மூடிட்டு 1 2 3 ரைட் கீழே 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 கீழேன்றோம். பாருங்க இப்போ அழகா டப்பாவை திறக்கிறோம். திறந்துட்டு அழகா சுப்பிரமணியன் கையில ஒரு புடலங்காவை எடுத்து கொடுக்குறோம். அழகா சுப்பிரமணியன் புடலங்காவை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. பாருங்க சுப்பிரமணியன் எவ்வளவு கெட்டியமா புடலங்காவை கை எடுத்துருங்க. பாருங்க இந்த புடலங்காவை நாங்கள் சுப்பிரமணியனுக்கு பார்த்தீங்கன்னா மலர் மாலையா அணிவிக்கிறோம். பாருங்க இதே புடலங்காவை பார்த்து அவருடைய சட்டக்குள்ளார விட்டு காமி. பாருங்க அவருடைய கண்ணை திறந்து காமிக்க போறோம். அவரு பார்க்கட்டும் எதை வச்சிருக்காரு அப்படின்னு. பாருங்க அழகா கண்ணை திறந்து காமிக்க போறோம். அவரு பாரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது வரைக்கும் நீங்க ஜேம்ஸ் உடைய மேஜிக் ஷோ பாத்தீங்க. அதெல்லாம் சின்ன மேஜிக். இப்ப காமிக்க போதா பெரிய மேஜிக். இந்த கூட்டத்தில் யாராவது தைரியமான ஆம்பளை யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லையா? ஒருத்தர் ஓடியாங்க. ஒருத்தர் வர அப்பா வாங்க வாங்க வாங்க. நம்ம ஜிய பார்த்தாலே மாபெரும் வீரர் மாதிரி இருக்கிறார். ஜி உங்க பேர் என்ன? என் பேர் பல்பீர் சிங். பல்பீர் சிங். பாருங்க நம்ம சிங்குடைய தலைமுகெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கிறார். அதனால சிங்கை தேர்ந்தெடுத்திருக்கோம். சிங் உங்க சொந்த ஊர்னா? டெல்லி. டெல்லி. எங்க தங்கி இருக்கீங்க? அது நம்ம ஆச்சி இன்டர்நேஷனல் பெரிய ஹோட்டல். ஆச்சி இன்டர்நேஷனலா? நான் அது கூட ஒரு தடவை சாப்பிட்டுட்டு பில்லு கூட மேஜிக் மூலமா பே பண்ணிட்டு வந்தேன். ஆச்சியை ஏமாத்த கூடாது. அப்படியா? நம்ம சிங்கு சொல்றார், நான் ஜேம்ஸ் கூப்பிட்ட உடனே தைரியமா வந்துட்டேன், என்ன பாராட்டி நீ ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குறாதா அப்படின்ற. நம்ம சிங்கா பாராட்டி நாங்க ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குறோம். என்ன டாக்டர் பட்டம்னா டாக்டர் ஆஃப் கேஎஸ்பின்னு ஒரு பட்டம். நீ கூட கேட்கலாம், ஜேம்ஸ் டாக்டர் ஆஃப் கேஎஸ்பினா என்ன அப்படின்னா, சிங் ஒரு டாக்டர் ஆஃப் கொசுகடித்து செத்த பயில்வான் அப்படி ஒரு படத்தை சிங்கு கொடுக்கும். சிங் சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருக்கீங்க? பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை, போட்டோ கூட கிடையாது. நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை. பாருங்க இப்ப எப்படி சிங் சின்ன வயசுல இருக்காருன்றத மேஜிக் மூலமா காட்ட போறோம். அழகா நாங்க ஒரு பெட்டிய
ஓபன் பண்றோம். இங்க உள்ளார ஏதாவது இருக்குதா? உள்ளார ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. உள்ளார போறீங்களா? நானு. ஆமா. இந்தாங்க. கொடுங்க கொடுங்க. இந்த பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஒரு சூப்பர் வாட்ச், கைட்டவே வரல, திடீர்னு ப்ராப்ளம் படு. இந்தாங்க. கொடுங்க கொடுங்க. இது உள்ளார. உள்ளார போங்க, உள்ளார போங்க, பயப்படாது. பாருங்க, உள்ளார போனார் சிங். படுத்துட்டுமா? படுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப வாட்ச கண்ணாடி கீழே வைக்கிறேன். இப்ப அழகா ஃபர்ஸ்ட் தடவை மூடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறோம். பல்ல 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 பல்ல. நீங்க தானே? சரி மூடுங்க. அதான் செகண்ட் டைம், ரெண்டாவது தடவை. பல்ல 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 பல்ல. நாங்க அது சரி சரி, மூணாவது தடவை மூடு. 1 2 3 ரைட். கில்லி 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 கில்லி. ஐ டெல் டு ரைட் கில்லி கில்லி. பல்ல 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 பல்ல. பல்ல 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 பல்ல. பல்ல 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 பல்ல. பல்ல பல்ல. பாரு பாரு, நம்ம வாட்ச் நம்ம கண்ணாடி எடுத்து கொடுப்பா. குடு குடு. பல்ல 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 பல்ல. பல்ல 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 பல்ல. பல்ல 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 பல்ல. பல்ல 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 பல்ல. பாத்தீங்களா, உள்ளே போனா சர்தார் சிங் எப்படி மாறி போயிட்டாரு. அரே சார், எல்லாரும் நல்லே பாருங்க, சர்தார் சிங் எப்படி மாறி போயிட்டாரு. அரே மறுபடியும் பழிபடி மாத்துப்பா. என்ன மாத்துப்பா மாத்துப்பா. அரே பாய் மாத்துப்பா. அரே பழிபடி மாத்துப்பா. பல்பீரா மாத்துப்பா. அரே என்னப்பா எங்க போறப்பா? மாத்திட்டு போப்பா. அரே மாத்துப்பா மாத்துப்பா. பல்பீரா மாத்துப்பா. வயர்மானுப்பா. நான் ரோட்ல நடக்கணும் போல போனப்பா. மாத்துப்பா மாத்து மாத்து. அரே பாய் மாத்து. என்ன கீழே உயரே மாத்துப்பா மாத்து. மாத்துப்பா மாத்துப்பா. பல்பீரா மாத்துப்பா மாத்துப்பா. ஐயோ மாத்துப்பா, எங்க தூராதீங்கப்பா. எனக்கு மாத்திட்டு போட்டப்பா. மாத்துப்பா மாத்துப்பா. அரே பல்பீரா மாத்துப்பா மாத்து மாத்து. அரே பல்ல பல்ல மாத்து. பல்ல 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 மாத்துப்பா 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 மாத்துப்பா. அரே மாத்துப்பா மாத்துப்பா மாத்துப்பா. ஏவிஎம்மின் சண்டே ஸ்பெஷல் இது ஆச்சி இன்டர்நேஷனல்.